என்ன உனக்கு கோவம்? போய் நீ போய் தனியா உட்காந்துருக்க, என்ன கோவம் உனக்கு? இல்லடி தங்கம், நான் இல்லனையும் கொஞ்சம் உன்னையும் கொஞ்சம், ஓகேவா? ஏன் கொஞ்சம் கூடாது? அவனும் தங்கம், நீயும் தங்கம். தங்கம் தான். அவன் நான் என்ன சொன்னாலும் கேக்குறான் தெரியுமா? அப்ப அவன் தங்கம் தானே. பின்ன வாடா போடான்னு சொல்லணுமா? தங்கம்னு சொல்லக்கூடாது அவனை? உன்ன எப்படி சொல்றது? தங்கம்னு சொல்லணுமா? சரி, நான் அவனை தங்கம்னு கூப்பிட்டதுனாலதான் உனக்கு கோவம் வந்துச்சா? அதனாலதான் போய் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா? சரிடி தங்கம். எல்லா குழந்தைக்குமே அவங்க அம்மா மட்டும்தான் தன்னை கொஞ்சணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த தங்கமும் அவங்க அம்மா வேறொரு பாப்பாவை கொஞ்சின உடனே அவ்வளோ கோவம் வருது. கூடவே அழுகையோட அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறா. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. லிட்டில் வாயாடி அதித்தி அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல ஒரு குட்டி பாப்பா அவங்க அம்மா கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஏன் அவனை வந்து தங்கம்னு கொஞ்சுறீங்க, நான் மட்டும் தான் தங்கம், எப்படி நீங்க அவனை கொஞ்சலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஸோ பக்கத்து வீட்டு பையனை கொஞ்சனதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கு போல. அவங்க அம்மா அவங்கள மட்டும்தான் தங்கம் அப்படின்னு கொஞ்சணுமா. பட் இருந்தாலுமே ஒரு குழந்தையோடைய இந்த குட்டி பாசம் நம்ம எல்லாரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்குல்ல. நிச்சயமா எல்லா குழந்தைக்கும் அவங்க அம்மா தன்னை மட்டும்தான் கொஞ்சணும், தாங்கிட்ட மட்டும்தான் பாசம் காட்டும். ஏன் ஒரு பொம்மை கிட்ட கூட முத்தம் கொடுத்தா கூட அவ்வளோ கோவப்படுவாங்கல்ல. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே கனெக்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அப்பாவை எழுந்துட்டு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டோட இருக்கிற ஹரிஹரனுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணுவோமா? இந்த வீடியோ சீக்கிரம் உங்ககிட்ட ரீச் ஆகணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நான் போட்ட வீடியோக்காக நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. இங்கே வந்ததுனால திருவிழா மாதிரி கூட்டம். எந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு படிச்சிடலாம், சரியா? சீக்கிரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுங்க. நீங்க வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குழந்தையுமே வீட்டுக்கு வந்த மாதிரி இவ்வளவு தூரம் எங்க ஃபேமிலிக்காக, என் பையனுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.